Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். எனக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 145 சங்கீதம் 18 வசனத்தை வாசிக்க கேட்போம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று பாடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று வேதம் கூறுகிறதற்கு காரணம் என்னவென்றால், அந்த சுவாச காற்று கூட நமக்கு சொந்தமானது அல்ல. அந்த ஜீவ சுவாசத்தை கர்த்தர் நமக்கு அளிக்காவிட்டால் அடுத்த வினாடியே நமது ஜீவன் நம்மை விட்டு பிரிந்து விடும் அல்லவா? இப்படி இருக்க மண்ணான மனுஷனிடத்தில் எந்த உண்மையை யார் எதிர்பார்க்க முடியும்? நாமே மாயேதானே. ஆனாலும் தமது மிகுந்த கிருபையால் கர்த்தர் நம்மை அவரது ராஜ்யத்திற்கென்று வேர்பிரித்து ரட்சிக்கும் போது அவர் நமக்குள்ளே துவக்குகின்ற விசுவாசத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு உண்மையை நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். அது என்னவென்றால், நாம் அவரிடம் உண்மையாய் அவர் நமக்கு காரியங்களை செய்வார் என்று கேட்கிறதை கட்டாயமாக செய்து முடிப்பார் என்று நாம் நம்ப வேண்டும். இந்த ஒரு சின்ன காரியத்தை தான் அவர் உண்மை என்று சொல்லுகிறார். இதை தான் நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்படி உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருந்தது. என்ன காரியமாக இருந்தாலும் அந்த உண்மை நிமித்தமாக கர்த்தர் காரியங்களை நிச்சயமாக செய்து முடிப்பார். இப்படியாய் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. ஊழியம் ஆரம்பமான நாட்களிலே அதாவது நுங்கம்பாக்கத்துக்கு அருகாமல் இருக்கிற இந்த நெடும்பாறை என்று சொல்லுவார்கள். நுங்கம்பாக்கம் அந்த பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டுக்கு நான் செய்திக்காக அழைக்கப்பட்டிருந்து நான் போயிருந்தேன். அப்போ போயிருந்தபோது அந்த சுற்று வட்டாரத்தில் இருந்த எல்லா ஜனங்களும் கூட கொஞ்சம் பேருக்கு அந்த செய்தி கேட்க அன்றைக்கு வந்திருந்தார்கள். எல்லாம் செய்து முடிந்த வேளையிலே ஒரு போலீஸ்கார குடும்பம், அவங்க இந்த காவல்துறையை சேர்ந்த ஒரு குடும்பத்தார் வந்து நின்றாங்க. என்னன்னு கேட்கும்போது, எங்கள் பரம்பரையிலே நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், குழந்தைக்காக ஜெபப்படணும் அம்மான்னு. அப்போ நான் சொல்லி சங்கீதத்தை எடுத்து சொன்னேன், கற்பத்தின் கத்தி கத்தரால் வருகின்ற சுதந்திரம் பிள்ளைகள் அவரால் கிடைக்கும் பலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால மலடியா இருந்தாலும் கூட அவர்களுக்கு வேண்டிய பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் தந்து கர்த்தர் நடத்துவார். உண்மையாகவே உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று நீங்கள் நம்புவீர்களே. ஆனால் உங்க நம்பிக்கை நிமித்தமாக, அதாவது ஆண்டவர் பேரில் வைக்கிற அந்த நம்பிக்கை நிமித்தமாக கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்று அவர்களுக்காக நான் ஜெபிப்பதற்காக கையை நீட்டினேன். அப்படி கையை நீட்டின வேளையில அவங்களுக்கு எனக்கு
இடையில ஒரு சின்ன உருவம், அதாவது ஒரு பட்டு பாவாடையெல்லாம் கட்டிக்கொண்டு ஒரு சின்ன உருவம் ஒரு பின்னலை முன்னால் போட்டு விட்டு கொண்டு நான் எசக்கி நான் எசக்கி என்று ஒரு சத்தம் கேட்டது. எனக்கு அது என்னன்னு எனக்கு தெரியல. நான் கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்து வளர்ந்ததுனால அது ஏதோ ஒரு பொம்மை மட்டும் எனக்கு தெரிகிறது. என்னன்னு தெரியாமல் நான் அதை அதட்டிட்டு அவர்களுக்காக நான் ஜெபித்து முடிச்சுட்டு நான் எதை கண்டேன் என்பதை அவங்களுக்கு நான் சொன்ன உடனே அந்த அம்மா மாதிரி மயக்கம் மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள எழுப்பி உட்கார வச்சு அவங்களுக்கு நான் சொன்னேன், அம்மா இது என்னவோ ஒரு பொம்மையா, அது விக்கிரகமா, அது என்ன எனக்கு தெரியல, இது சொல்லி நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அது என்னன்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இது பரம்பரையாக நாங்கள் பொங்கல்லாம் வைக்கிறது, நாங்கள் நாகர்கோவில் பகுதியை சேர்ந்தவர்கள், இது எங்களுடைய குல தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாமா, அது எனக்கு தெரியாது, அது என்னவோ வந்து நடுவில் வந்து நிற்குது, இதுக்கப்புறம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை பொறுத்து இருக்கிறது, உங்களுக்கு குழந்தை வேணும்னா அதை கர்த்தர் கொடுப்பார் என்பதை நீங்கள் நம்புவீங்க. ஆனால் நாங்கள் மதம் மாத்திர வேலையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், அதெல்லாம் செய்யவே மாட்டோம். ஒரு குழந்தைக்காக ஒருத்தரை போய் வேறு விதமான காரியங்களுக்குள்ளே கொண்டு போகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு தேவை என்று சொல்வீங்க, உண்மையாய் தேடுவோருக்கு கர்த்தர் பதில் அளிக்கிறார்னு பைபிளில் வசனம் இருக்குன்னு இன்றைய வசனத்தை அவர்களுக்கு அந்த நாளிலே நான் சொல்லி, நீங்கள் உண்மையாய் ஆண்டவர்கிட்ட நீங்கள் தான் எனக்கு அந்த குழந்தையை கொடுக்கணும், கர்ப்பத்தின் கனி கர்த்தராகி உம்மால கொடுக்க முடியும் நீங்கள் கேட்கும்போது அவர் நிச்சயமாய் உங்களுக்கு அந்த பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார் என்று சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த கூட்டம் நடக்கிறதற்குண்டான அறிகுறிகள் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள் எங்களுடைய சபையை சேர்ந்தவர்களாக இருக்கிறதுனாலே அவர்களை தொடர்ந்து வழிநடத்தினார்கள் என்பதை நான் கேள்விப்பட்டேன். பிற்பாடு தேவனுடைய கிருபையினாலே கர்த்ததாமே அவர்களுக்கு கர்ப்பத்தின் கனியை தந்து அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற கர்த்ததாமே கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய உண்மையை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். யாராக இருந்தாலும், என்ன பரம்பரையிலே என்ன காரியத்தில் என்ன இருந்தாலும் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார் என்பதற்கு இந்த சாட்சி ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்மை போல எங்களை நேசிக்க இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை ராஜா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாக இருக்கிற என்ற வசனத்தின்படி தன்னாளிலே கப்பா சொல்லப்பட்ட இந்த சாட்சிக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாராயிருந்தாலும் கர்த்தாவை நோக்கி கூப்பிடும் பொழுது நீ நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்துகளை நடத்தும் பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. Amen. Hallelujah. 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 God bless you. Thank you.